நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மே 15ஆம் தேதி மிக சிறப்பான நல்ல நாள், வெள்ளிக்கிழமை. எல்லாருக்கும் வைகாசி 1ஆம் தேதி முதல் தேதியில் நம்ம ஒரு வாழ்த்துக்களும் நம்ம எடுக்கக்கூடிய வழிபாடும் ரொம்ப அற்புதம், எல்லா விஷயமும் சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டுங்க. இந்த அமிர்த யோகமும் சித்த நாளும் ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இன்று பிறக்கக்கூடிய இந்த நட்சத்திர தினமும் ரொம்ப அற்புதம்னு சொல்லலாம். ஏன்னா உலக குடும்ப தினம். இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கலியுகத்தில் பாடுபடுறோம். ஏன் அப்படின்னா இந்த செல்ஃபோன், மீடியா, டிவி எல்லாமே என்னென்னா டைவர்ட் பண்ணிடுது, நிறைய பேர்த்த பிரிச்சிருதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி கையில் ஃபோன் இல்லாதவங்களே இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. குடும்ப ஒற்றுமையை இது சரி பண்ணுதா? எப்படி முதல்லாம் பார்த்திங்கன்னா 1000 பேர் 1500 பேர் ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க. இப்போலாம் ஒரு நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மக்களை வர வைக்கிறதுக்கு அதுவும் மீடியாவில் இந்த செல்ஃபோனில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கறதா இருக்குது, கம்யூனிகேஷனை பெருக்கிறதா இருக்குது. அந்தளவுக்கு நம்மளுடைய இந்த கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் மாறி போயிடுச்சுங்க. இதெல்லாம் வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட இந்த உலக குடும்ப தினம் எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமையை கொடுக்கட்டும். அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய அக்கா, தம்பி, அண்ணே எப்பயுமே அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவோம். சாப்பிட்டியாம்மா, தூங்குனீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருவோம். இது ரத்த ஒரு பந்தத்தில் பேசுகிறது, அல்லது வீட்டுக்காருக்கு மனைவிக்கிட்ட அப்படி பேசுகிறது வேறு. இது மாதிரி இருக்கிற நாளில் மற்றவர்கள்ட்ட, ஒரு நாத்தனார் வீட்டில், ஒரு மச்சாண்டார் வீட்டில், அவங்க பசங்கக்கிட்டேயோ, வெளிநாட்டில் இருக்கிறவங்ககிட்டையோ ஒரு தொடர்பு கொண்டு இன்றைக்கி ஒரு ஃபேமிலியாக பேசலாம். இப்போ இந்த குரூப் வச்சுக்குவோம், ஃபேமிலி குரூப்பு, இது எங்கள் வீட்டு குடும்ப குரூப்பு. இந்த குரூப்லேயே நம்ம பேசிக்குவோம். அதில் கூட நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் போடலாம், இன்றைக்கி எல்லாருமே நம்ம பேசுவோம், ஒரு ஜூம் மீட்டிங் வச்சுக்கலாம். இதெல்லாம் கூட நல்லா இருக்கும். இதை மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இந்த நாளில் இந்த கேதுவுடைய நட்சத்திரமும் வரனால சிவகுடும்பம் அப்படிம்போம். சிவகுடும்பம்னா என்னதுங்க? சிவன், பார்வதி, பிள்ளையார், பக்கத்திலே முருகப்பெருமான் இருப்பார். இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய கோயில் எங்கேன்னு பார்த்து அங்கே போய் நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த முதல் தேதி தமிழ் தேதியெல்லாம் வரக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், என் புள்ள நல்லா பேசணும், என் மருமகன் நல்லா எனக்கு கவனிச்சுக்கணும், என் குழந்தைங்க ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை சச்சரவு போட்டுக்கக்கூடாது, 3 பொண்ணு 2 பையன், அதெல்லாம் அந்த காலம். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் அல்லது ஒரே ஒரு பொண்ணு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையையும் சுருக்கிக்கிட்டோம், வாழ்க்கையில் இருக்க மெம்பர்ஸையும் சுருக்கிக்கிறோம். சில விஷயங்களை ஷார்ட்டாக போதுங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும், ஒரு 50 பேர் வந்தால் போகணும். இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை சக்கரத்தை நம்ம ஒரு கம்யூனிகேஷனை வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப செலக்ட் பண்ணி பழகக்கூடிய காலகட்டமெல்லாம் வந்துருச்சுங்க. ஏன்னா அத்தனையும் என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேடல் தான் இதோட மனசுக்கு, ஒரு மனிதனுக்கு ஒப்புமை இல்லாத காலகட்டமாக போச்சு. நம்மளுடைய தேடலுக்கு, நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலுக்கு இவங்கெல்லாம் ஒத்து வருவாங்களா? இதுதான் அந்த ஈகோ தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி நீங்கள் சிவகுடும்பமாக இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு எடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். உலகமே ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம குடும்பம் அதுக்கு ஒரு ஆதாரமாக, ஒரு நம்மளுடைய குடும்பத்தை தான் நம்ம தெருவுக்கு கொண்டு போவோம், அந்த தெரு தான் நம்மளுடைய ஊருக்கு ஒரு பெயராக இருக்கும். இப்படி ஒற்றுமையை வளர்ப்போம் அப்படிங்கிறத வாழ்த்தி நாளை சந்திப்போம். சிவாய நம.